நிச்சயமாக பவித்ரா. நேற்றைய முன்தினமானது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சிறு குறு மற்றும் தொழில் அமைப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் அன்னபூர்ண ஹோட்டல் உரிமையாளருமான சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியது. இது சர்ச்சைக்கு நிலைமையில் உண்டாகியதால் அன்னபூர்ண ஹோட்டலின் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரினார். அந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்கள் வைரலாகுது. இந்த சம்பவம் தொடர்பாக பல கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பல கட்சி தலைவர்களும் இதுக்குரிய கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக இன்று ஆர்ப்பாட்டங்களும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்தாக அன்னபூர்ணா நிறுவனம் சார்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையானது கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாண்புமிகு நிதி அமைச்சர் மற்றும் கார்ப்பரேட் விவகார அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் உள்ள MSMEகள் மற்றும் வர்த்தக சபையின் பிரதிநிதிகளுடனான பொது நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு சீனிவாசன், தென்னிந்திய ஹோட்டல் மற்றும் உணவகங்கள் சங்கத்தின் துணைத் தலைவர், உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டிகள் விதிக்கப்பட்ட பிரச்சனைகள் பற்றி எழுப்பியுள்ளனர். மறுநாள் நிதியமைச்சருக்கான உரையாடல் வீடியோ வைரலானதால் தவறான புரிதல் அல்லது உண்மைகளை தவறாக சித்தரிப்பது இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் தனது சொந்த விருப்பத்தின் கீழ் நிதி அமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். இந்த தனிப்பட்ட உரையாடலின் வீடியோ சமூக ஊடகங்களில் கவனக்குறைவால் பகிரப்பட்டது. இது நிறைய தவறான புரிதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடக தளமான எக்ஸில் பிஜேபி தமிழ்நாடு அந்த வீடியோவை தவறாக பதிவிற்காக மன்னிப்பு கோரியுள்ளனர். அதன் விளைவாக வீடியோவை உருவாக்கியது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக அமைப்புகள் மற்றும் அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்காக ஜிஎஸ்டி கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக எங்கள் மாண்புமிகு நிதி அமைச்சருக்கும் எம்எல்ஏவான சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் தேவையற்ற அனுமானங்கள் மற்றும் அரசியல் தவறான புரிதல்களுக்கும் ஓய்வு கொடுக்க விரும்புகிறோம். இந்த எபிசோடை முடித்துவிட்டு தொடர விரும்புகிறோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு நம்புகிறோம். ஆதரவு மற்றும் உத்வேகத்தின் சிறந்த ஆதரவாக இருக்கும் எங்கள் விசுவாசமான வாடிக்கையாளர்களுக்கு மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விரும்புகிறோம். அன்புடன் அன்னபூர்ணா என்று அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். பவித்ரா.